Hello everyone, welcome to TAFIS Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போது மார்ச் 1st கான CA நம்ம பார்க்க போறோம். So வந்து due to some technical problem பாத்தீங்கன்னா நம்மளால classes வந்து ரெகுலரா கொடுக்க முடியல. So no problem. இதுக்கு முன்னாடி ஒரு CA எடுத்த வீடியோ கூட வந்துட்டு அப்லோட் பண்ண முடியல. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு அப்லோட் ஆக போற வீடியோவோட கீழ கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் அந்த வீடியோஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் சிஏவும் இருக்குது அண்ட் இன்றைக்கி உள்ளது வந்துட்டு உங்களுக்கு எப்பொழுது போல் வந்து அப்லோட் ஆகிடும், அதில் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி, நம்ம டேரெக்டாக வந்துட்டு சிஏக்குள்ளே போயிடலாம். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ் ஆஃப் பாகிஸ்தானி சிட்டிசன் Price for PM Modi goes viral. So எங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல. ஸோ வந்து சிட்டிசன்ஸ் கிடையாது, பாகிஸ்தானி ஒருத்தர் தான் சிட்டிசன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோடியை பற்றி நம்மளோட பிஎம்ஐ பற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரைஸ் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு லீடர் இருந்தால் நல்லாயிருக்கும், மோடி மாதிரி வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு லீடர் வேணும். இந்த மாதிரிலாம் வந்து பாகிஸ்தானில் அவங்க சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ பேசியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒன்றும் பெருசாக நோட் பண்ண, இது ஒரு மிஸ்லேனியஸ் நியூஸ் தான், பட் வந்து நம்ம பிஎம் வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் அஸ் அ ஃபர்ஸ்ட் நியூஸ். அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஃப்ரம் எந்த பிளேஸ்லேருந்து பேசினாங்க அப்படிங்கிற நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இஸ்லாமாபாத்தில் ஒருத்தர் பேசியிருக்காரு பாகிஸ்தானி அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, சரி, இதில் ரொம்ப நம்ம பார்க்க வேணாம், நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன். ஸோ நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன், உமனுக்கான ஒரு ஆணையம் எப்பொழுதுமே இருக்குது. ஸோ ஃபார் தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் தி உமன்ஸ் ரைட்ஸ், உமன்ஸ் எம்பவர்மெண்ட்ஸ், ஆல் ஆஃப் திஸ். ஓகே, ஸோ அப்படி இருக்கப்போ வந்துட்டு யாரோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க அஸ் அ மெம்பராக. ஸோ அதை பற்றின நியூஸ் தான் இது. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்ட்ரஸ் குஷ்பு இருக்காங்களே, ஸோ ஷீ பிலாங்ஸ் டு பிஜேபி பார்ட்டி. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து மெம்பர் ஆஃப் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் அதுக்கு ஆகியிருக்காங்க, மெம்பர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, சரி, இப்போ வந்து அதில் வந்து செட்டப் படி வந்து அதுக்கான சேர்பர்சன் இருப்பாங்கள்ல. ஸோ அதுக்கான சேர்பர்சன் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமனுக்கான சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேகா சர்மா. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த கமிஷனோட ஹெட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயந்தி பட்நாயக் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதெல்லாம் வந்து டேக் அவேஸ். ஸோ கரண்ட் நியூஸ் வந்து குஷ்பு அப்பாயிண்டட் ஆஸ் அ மெம்பர் ஆஃப் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் அப்படிங்கிறதான். ஓகே, சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழ்நாடு இஸ் இன் செகண்ட் பிளேஸ் எதில் இருக்குன்னா டயபெட்டிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்குது. அப்போ விச் ஸ்டேட் ஹோல்ட்ஸ் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் அவர் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் டயபெட்டிஸ் பேஷண்ட் அதிகமாக இருக்காங்க. கேரளா தமிழ்நாடு ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்காங்க. சரியா? வந்து சைமல்டேனியஸாக இன்க்ரீஸ் ஆகுதோ என்னமோ, ஆனால் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. சரியா? ஸோ அப்படி இருக்கப்ப அதில் இன்னும் வந்து அவேர்னஸாக இருந்தால் அதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒர்க் வந்து இன்னமும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து ஜஸ்ட் ரேங்கிங் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுபடி வந்து தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் 13th ஹாக்கி இந்தியா சீனியர் உமன் நேஷனல் சாம்பியன்ஷிப் 2023 எங்கே நடந்திருக்கு? காக்கிநாடு, ஆந்திர பிரதேஷில் நடந்திருக்கு. இதில் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து MP மத்திய பிரதேஷ் ஓன் டிஃபீட்டிங் மகாராஷ்டிரா இன் தி ஃபைனல்ஸ். ஓகே, சீனியர் உமன் நேஷனல் சாம்பியன்ஷிப் 13th எடிஷன் அதில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா மத்திய பிரதேஷ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். on to next one. Justice V. Lakshmi Narayanan as additional judge of Madras High Court appointed by the T. Raja acting Chief Justice of High Court. Chief Justice of High Court இப்போ ஆக்டிங் யாருன்னா T. Raja. அவங்க யாரை இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா V. Lakshmi Narayanan அப்படிங்கிற ஒரு ஜட்ஜை அடிஷ்னல் ஜட்ஜாக வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் judge can be in a high court அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 75. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு as 58 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 58 அவுட் ஆஃப் 75 இப்போ இருக்காங்க ஜட்ஜஸ் இன் ஹை கோர்ட். ஓகே, 6th one தமிழ்நாடு டைகர்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டோட்டல் டைகர் பாப்புலேஷனில் 10% ஆஃப் தி பாப்புலேஷன் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் தான் இருக்குது. சரியா? ஸோ அப்படி இருக்கப்ப நிறைய க்ரைம்ஸ்னால வந்து டைகர் வந்துட்டு நிறையா வந்து இப்போ நம்ம வந்து லாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், சாகடிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ அப்படி இருக்கப்ப இப்போ ஒரு டேட்டா படி பார்த்தீங்கன்னா in 10 years தமிழ்நாடு லாஸ்ட் 70 டைகர்ஸ் அண்ட் டைகர் மார்டாலிட்டி ரேட்டில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 6th place in our country
6th பிளேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் டைகர் இறப்பு விகிதமாக தான் டைகர் மார்டாலிட்டி ரேட் அதில் 6th பிளேஸில் இருக்கும். டோட்டலி நம்ம தமிழ்நாட்டில் 264 டைகர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி அவேர் ஆகி டைகர் ஏன்னா நம்மளோட நேஷ்னல் அனிமல் ஏற்கனவே ரொம்ப வந்து எக்ஸ்டென்ஷனுக்குலாம் போய் அதுக்கப்புறம் இப்போ அதிகமாக வந்துட்டு ஆகிட்டுருக்கு. சத்தியமங்கலம் தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு டைகர் வந்து இன்னமும் அது அதிகமாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம் நியூஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டைகர்ஸ் வந்துட்டு இப்போ வந்து லாஸ்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஸோ யார் கொடுத்துருக்காங்க? நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதனால் இதுக்கான ஒரு அவேர்னஸ் ஸ்டெப் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். யாரெல்லாம் க்ரைம் பண்ணுறாங்களோ அதில் வந்து டைகர்ஸ் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக எடுத்துக்கணும் அப்படின்னா டோட்டலி ஹவு மெனி டைகர்ஸ் ஆர் இன் ஆர் ஸ்டேட் அப்படின்னா 264. அண்ட் வந்து டோட்டல் ஆஃப் இந்தியாவோட பாப்புலேஷன் ஆஃப் டைகர்ஸில் வந்துட்டு நம்ம எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடுனா 10% ஆஃப் தி டைகர்ஸ் ஆர் இன் அவர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட், Churchgate railway station in Mumbai will now be known as first Indian RBI governor Shri Deshmukh. So Shri Deshmukh அப்படிங்கிறவர் வந்துட்டு ICS இந்தியன் சிவில் சர்வெண்ட்டில் வந்தவர். அண்ட் ஆல்சோ வந்துட்டு எப்போ பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பீரியடில் வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர். அண்ட் ஆல்சோ இவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் ராஜில் வந்து ஆர்பிஐயோட கவர்னராக இருந்தவர். எப்போ 1943 இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். திஸ் அண்ட் ஆல் தி டேக் அவேஸ். அண்ட் வாட் டஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மீன்ஸ்? Churchgate railway station in Mumbai will now be known as first Indian RBI governor Shri Deshmukh. சிந்தா மன்ராவ் தேஷ்முக் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்கேட் ரயில்வே ஸ்டேஷன் மும்பையில் இருக்கிறத வந்துட்டு இட்ஸ் அ ஃபேமஸ் ரயில்வே ஸ்டேஷன். அதை வந்துட்டு இந்த மாதிரி மாற்றுறாங்க, நேம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஓகே, eighth one is Central Excise Day 2023. So excise is a excise tax or indirect tax for the consumers. So இது எப்படின்னா வந்து இட்ஸ் மேனுஃபேக்சரிங் குட்ஸ்க்கான வந்து ஒரு டாக்ஸ் தான். இட்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகேவா? சரி, அப்படி இருக்கிறப்ப வந்து இது வந்து எக்ஸைஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் வந்துட்டு இதை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அது எந்த டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 24 வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறாங்க. மேட் பை தி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். ஒய் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னு போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸைஸ் அதில் தானே வருது. ஸோ இந்த எக்ஸைஸ் இல்லை, EXCISE. ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒன். ஸோ 9th one என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 years old prince from Bhutan becomes first digital citizen of the country. அவர் நேம் என்ன? ஜிக்மே நாங்கல் வாங்சக் அப்படின்னு சொல்லக்கூடியது அவரோட நேம். ஸோ எந்த பிளேஸ்னா அப்படின்னா பூட்டானில் வந்து கியால்சே அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸில். ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பிரின்ஸ் இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் சிட்டிசன்னா யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் இன்டர்நெட் யூசேஜை பற்றினா வந்து ஒரு ஐடியா இருந்து அதை ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறவங்க. அண்ட் ஆல்சோ நாட் ஒன்லி ஜஸ்ட் யூஸிங், அதை பற்றி ஒரு நல்ல ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியாக வந்துட்டு நல்ல விதமாக வந்துட்டு யூஸ் பண்ணுறவங்கள தான் டிஜிட்டல் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் இவர் வந்து பூட்டானோட டிஜிட்டல் சிட்டிசன் ஆயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு யூஸ் ரோபோட்டிக் ஸ்கேவெஞ்சர்ஸ் டு க்ளீன் மேன்ஹோல்ஸ். மேன்ஹோல்ஸ் அப்படின்னா வந்து இட்ஸ் சீவர் சிஸ்டம், சீவேஜ் இருக்கக்கூடியது. ஸோ வந்துட்டு பாதாள சாக்கடையெல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான். அப்படி இருக்கப்ப இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஹியூமன் ஸ்கேவெஞ்சர்ஸ் போகிறப்ப டாக்ஸிக் கேஸஸ் மூலிமா வந்துட்டு அவங்க வந்து இறந்துடுறாங்க, நிறைய அப்படிலாம் நடக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரோபோட்டிக் ஸ்கேவெஞ்சர்ஸை கேரளா கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்து கண்ட்ரி நம்மளோட இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட் வந்து ரோபோட்டிக் ஸ்கேவெஞ்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா அது கேரளா கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். 11th one என்ன அப்படின்னா இன்னும் ஃபர்ஸ்ட் இந்தியன் சப்மரைன் INS சிந்துகேஷரி டாக்ஸ் இன் இந்தோனேஷியா. ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் அந்த பிளேஸ்லேயே இந்தோனேஷியாவில் அந்த சைட் இருக்கக்கூடிய கண்ட்ரி தான். ஸோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்மளோட INS ஷிப்பு போய் ஃபார் தி டாக் அப்படின்னா ஒரு இடத்துல போய் ரிசர்வாக நிற்கிறதோ அதர்வைஸ் வந்து ஃபார் த ரிப்பேர் வந்துட்டு போகிறதோ பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து முதன்முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்மளோட எந்த ஷிப் போயிட்டா சிந்துகேஷரி INS போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட். India ranked 7th in biggest nation ready to adopt crypto in 2023. ஸோ நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி அடாப்ட் பண்ணிக்கிட்டே வரோம். அப்படி இருக்கிறப்ப வந்து
இட்ஸ் அ டிஜிட்டல் கரன்சி, அதை பற்றி நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம எந்த பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குளோபலி 7th பிளேஸில் இருக்கோம், ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கோம், யூஎஸ்ஏ செகண்ட் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இந்த அடாப்ஷன் ஆஃப் கிரிப்டோ கரன்சி. ஓகே, China resumes orbital launches with the Zhongxing 26 satellite mission. So Zhongxing is a China Sat 26 அப்படின்னு சொல்லலாம் another name. and இது என்னன்னா ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஸோ ஃபுல் ஆஃப் டேட்டா இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எதுலேருந்து போகுதுன்னா லாங் மார்ச் 3B ராக்கெட் அதுலேருந்து போகக்கூடிய அது அந்த 5th லிஃப்டட் ஆஃப் பை 5th லாங் மார்ச் 3B ராக்கெட் 5th லாங் மார்ச் வழியாக போகக்கூடிய சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எங்கே போகுது ஜியோ சிங்க்ரனைஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டில் போய் ஃபிக்ஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எக்ஸைஸ் டெசர்ட் ஃபிளாக் 18 UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகேவா, ஸோ இங்கே என்ன எக்ஸசைஸ் நடக்குன்னா இந்தியாஸ் இண்டிஜினியஸ் LCA லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் தேஜஸ் lands in UAE to take part in its first ever foreign ஏர் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து LCA அதாவது லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் தேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் UAEல இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னா வந்துட்டு ஃபாரின் எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணது நம்மளோட இந்தியாஸ் இண்டிஜினியஸ் நம்மளே பண்ணப்பட்ட தான் இந்த தேஜஸ் ஏர்கிராஃப்ட் அது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் UAEல எக்ஸைஸ் டெசர்ட் ஃபிளாக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த லைன் குழப்பிக்காதீங்க, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 February வந்து நான் கவர்மெண்டல் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டு ரெகனைஸ் தி நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸை வந்துட்டு ரெகனைஸ் பண்ணுறதுக்காக 27 February வந்து இந்த மாதிரி ஒரு நான் கவர்மெண்டல் டே NGO டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இருக்கு பாருங்க வேர்ல்டு NGO டே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் LT Gen RS Sreen takes charges Director General Quality Assurance. ஸோ இந்த Director General of Quality Assurance இருக்குல்ல வந்து ஒரு ஃபார் தி ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் கொடுக்குறது. ஸோ அதுக்கான ஒரு டைரக்டராக யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து DGயா LT Gen RS Sreen வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட்ஸ் அப்பாயின்மெண்ட் நியூஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இன்டர்நேஷ்னல் IP இண்டெக்ஸ். ஸோ ஐபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு IP இருக்குது அட்ரஸிங் தி கம்ப்யூட்டர்ஸ். நம்ம வந்து ஃபோன் காண போனால் கூட அதில் IP நம்பர் இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படிலாம் இருக்கும். அது கிடையாது, இது வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் இந்தியா வந்து 52 கண்ட்ரீஸில் வந்து 42nd பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி, IP இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா நம்மளோட ஐடியாஸை யூஸ் பண்ணியோ நம்மளோட டிசைன்ஸ் நம்மளோட ஆர்ட்ஸ் ஏதாச்சும் பண்ணி வி ஹோல்ஸ் அவர் காப்பி ரைட்ஸ் நம்ம பண்ணி இந்த மாதிரி நிறையா வந்து ஒரு ஐடியா ஷேரிங் பண்ணி நிறைய புதுசாக பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து இனோவேஷனாக அஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை நம்ம எந்த பிளேஸில் இருக்கோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் 42nd பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் என்னன்னா மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சரியா அப்ரூவ்ஸ் ரீநேமிங் ஆஃப் அவுரங்காபாத் அண்ட் ஓஸ்மானாபாத். ஸோ இப்போ தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, முன்னாடி மாற்ற போகிறதா சொல்லியிருந்தாங்க, அதை நியூஸாக பார்த்தோம். இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க சத்ரபதி சாம்பாஜி நகர் அப்படின்னு சொல்லிட்டு எதை மாற்ற போகிறாங்க அவுரங்காபாத்தை மாற்ற போகிறாங்க. ஓகேவா, ஸோ அவுரங்கசீப்பை வந்துட்டு முன்னாடி வந்து அவர் ரன் பண்ணிட்டு இருந்தார்ல அப்போ வந்து என்ன ரூல் பண்ணார்ல, ஸோ அப்போ வந்து அவரோட நேம் தான் அவுரங்காபாத்னு வச்சுருந்தாங்க. ஸோ வந்து சத்ரபதி சாம்பாஜி நகர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற போகிறாங்க. ஓஸ்மானாபாத் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஏன் மாற்ற போகிறோம் அப்படின்னா இந்த தாராஷிவ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற போகிறோம், மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ தாராசிவ்னு சொல்லிட்டு இதை மாற்ற போகிறோம். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் ஒரு கிங் ரூல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதில் அப்போ வச்ச நேம் தான். ஸோ அதை மாதிரி தாராஷிவ் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்க போகிறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரூஸ் நரேந்திராணி நியூ சிக்கு பீ ஸ்பீசஸ் டிஸ்கவர்ட் இன் கேரளா. ஸோ கேரளாவில் ஒரு நியூ பீ ஸ்பீசஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட நேம் என்ன தைரோஸ் நரேந்திராணி அப்படிங்கிறத அதோட நேம் இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட்ஸ் அ நியூ குக்கு பீ ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, 20th one 8th ICC Women's T20 World Cup 2023 வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்துச்சு. அதில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா தான் வந்துட்டு 6th டைமாக வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. 2 ஹேட்ரிக்ஸ், அதான் வந்துட்டு முன்னாடியே ஒரு ஹேட்ரிக் இப்போ வந்து ஒரு ஹேட்ரிக் போட்டு 6th டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காங்க டிஃபீட்டிங் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி, 21st Indian Navy gets first missile cum ammunition barge for better operational preparedness. ஸோ இது வந்து ஒரு 8X MCA barge சீரான் விசாகப்பட்டினம். ஸோ சீரான் தான் வந்துட்டு பண்ண போகிறாங்க. இட்ஸ் அ
கம்பெனி ஓகேவா விசாகப்பட்டினம்ல. அண்ட் இது வந்து ஒரு 8 MCA பேட்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிசைல் அப்படின்னா ஏவுகணை அண்ட் ஆல்சோ வந்து வெடிப்பொருள் வெடிமருந்து அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் அமுனேஷன். இதெல்லாம் சேர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்ஜ், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஷிப் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஷிப். இது வந்து ஒரு ஆப்ரேஷனல் ப்ரிப்பேர்ட்னஸ், நம்ம ஆப்ரேஷனுக்கு எப்போதுமே வந்துட்டு ரெடியாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஃபார் த டிஃபென்ஸ் பர்பஸ் ஓகேவா. ஸோ அப்படி இருக்கப்போ இந்தியன் நேவியில் ஒரு ஃபஸ்ட்டு மிசைல் கம் அமுனைசேஷன் பார்ஜ் அப்படின்னா வந்துட்டு இதுதான், ரெண்டுமே இருந்து அது மூலயமா வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி ஓகேவா. ஸோ அப்படி வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, எங்கன்னா விசாகப்பட்டினமில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் Kerala temple become India's first to induct robotic elephant for rituals ஓகேவா. சரி, அப்படி இருக்கப்போ வந்து ஒரு இப்போ தான் பார்த்தோம் ஸ்கேவெஞ்சர்ஸை ரோபோட்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க கேரளா கவர்மெண்ட்டில். அதேமாதிரி இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைச்சுவல் டியூட்டிஸ்க்காக இந்த யானைலாம் வந்து டெம்பிளில் இருக்குல்ல, ஸோ அந்த வந்து ஒரு ரோபோட்டிக் யானையாக கொண்டு வந்துட்டு அதுக்கு வந்து யானைகளுக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்த மாதிரி, அதை வந்து எந்த விதத்துலேயும் துன்புறுத்தாமல் இருக்கிற மாதிரி வந்து அனிமல்ஸ் ஆர்கனைசேஷன் பீட்டா அவங்களாம் வந்து சேர்ந்து வந்து இதை வந்து பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா வந்து ரோபோட்டிக் எலஃபண்ட் ஃபார் ரைச்சுவல் டியூட்டிஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க, கேரளா தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா இல்லை ஃபர்ஸ்ட் இரஞ்சாடிப்பிள்ளி ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிளில் தான் கொண்டு வந்திருக்காங்க, திரிசூர் டிஸ்ட்ரிக்ட் கேரளா. ஓகே, Assam CM unveiled northeast first compressed biogas plant Kamrup district Sonapurla பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி compressed biogas plant வந்து கொண்டு வந்திருக்காங்க அசாமில் ஃபர்ஸ்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேயே வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி நேச்சுரல் கேஸ் compressed natural gas அண்ட் பயோகேஸ்னா ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பெட்ரோலியமால் பண்ணுறது இட்ஸ் அ நேச்சுரல் கேஸ், compressed பயோகேஸ் அப்படிங்கிறது இட்ஸ் மேட் பை தி பயோமாசஸ் ஓகேவா. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி சிபிஜி அண்ட் சிஎன்ஜி. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ் அப்படிங்கிறது வந்து கம்ரூப் டிஸ்ட்ரிக்ட் சோனாப்பூரில் அதுக்கான ஒரு பிளான்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் அசாமில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நேஷ்னல் சயின்ஸ் டே 2023 எப்போனா 28th February. ஸோ சர் சி.வி. ராமன் அவரோட ராமன் எஃபெக்டை ஹானர் பண்ணுற வகையில் வந்து 1986 ராஜீவ் காந்தி கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவரை ஹானர் பண்ணுற வகையில் இந்த டேயை வந்து நேஷ்னல் சயின்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ தீம் ஆஃப் திஸ் டே என்னென்னா குளோபல் சயின்ஸ் ஃபார் குளோபல் வெல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஓகே, சரி, நெக்ஸ்ட் 25 ஃபிஃபா அவார்ட்ஸ். ஸோ ஃபிஃபா வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஃபுட்பால் அப்படிங்கிறது தான் ஃபிஃபா. ஸோ இதில் வந்து பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற அவார்ட்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு உமனுக்கு வந்து ஸ்பெயினை சேர்ந்த அலெக்சியா பிட்டலஸ் ஃபுட்பால் பிளேயர், ஸோ அவங்களுக்கும் அண்ட் லியோனல் மெஸ்ஸி பெஸ்ட் பிளேயர் 2022, இது எல்லாமே 2022க்கான அவார்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் லியோனல் மெஸ்ஸிக்கு போயிருக்கு மென்ஸில், அண்ட் உமன்ஸ் வந்து ஸ்பெயினை சேர்ந்த அலெக்சியா பிட்டலஸ். ஸோ லியோனல் மெஸ்ஸி வந்து அர்ஜென்டினாவை சேர்ந்த ஃபுட்பால் பிளேயர். ஓகே, நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஆன் மென்சுரல் லீவ் அண்ட் இட்ஸ் குளோபல் ஸ்டாண்டிங். ஸோ நம்மளோட சுப்ரீம் கோர்ட் இந்தியாவோட கோர்ட் நம்மளோட மெயின் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்சுரல் லீவ் கொடுக்குறதா என்னமா இந்த பற்றின டிஸ்கஷன் போயிட்டு இருக்கப்ப இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து டிக்ளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஈவன் தோ வேரியஸ் கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி மென்சுரல் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்சிடர் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ கூட ஸ்பானிஷ் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்தோம். பட் நம்ம இந்தியாவில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டாக் வந்துட்டு இருக்கப்ப நம்மளோட சுப்ரீம் கோர்ட் வந்து டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபர்தராக என்ன நடக்குதுன்னு தெரியல, பட் இப்போதைக்கு அதுதான். அண்ட் இட்ஸ் குளோபல் ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா இப்போ ஏஷியன் கண்ட்ரீஸில் இவந்தோ நிறையா இது கொண்டு வந்து லீவு அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இட்ஸ் அ நேச்சுரல் ஒன், அப்படி இருக்கப்போ வந்து அதுக்காக ஒரு லீவ் கொடுத்து இது பண்ணோன்னா ஒரு பிஸ்னஸ் உமன் அந்தமாரி இருக்கவங்களுக்குலாம் ஃபேராக இருக்காது. எங்கேயுமே வந்து இதுக்காகவே வந்து அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணுறதோ எல்லாத்துலேயும் வந்து அவங்களுக்கான ஒரு தடை வரும். அதனால பெண்கள் அதிகமாக எந்த இடத்துலையும் எடுக்கிறதுக்கான ஒரு தடை இதனால வந்து ஏற்படுத்திடும். அதனால் வந்து பெட்டர் வந்துட்டு இந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். மென்சுரல் லீவ் இதில் வந்து பயாலஜிக்கலாக இருக்குது, அதுக்காகலாம் அவங்களுக்கு வந்து லீவ் கொடுக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அதனால் இதை லீவ் கொடுக்குறத டிக்ளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபர்தராக என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 28 வந்து ரேர் டிசீஸ் டே 2023. ஸோ இதுக்கான தீம் வந்து ஷேர் யுவர் கலர்ஸ். ஸோ இது வந்து 2022லேருந்து இதோட தீம் இதுதான். ஸோ வந்து ரேர் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து
ஒரு 2 laக்ஸுக்கும் கீழே ரொம்ப ஃபியூவராக இருந்துச்சுன்னா இட்ஸ் அ ரேர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மயோசிட்டிஸ்லாம் வந்து ஆஸ் எக்ஸாம்பிள் வந்துட்டு இட்ஸ் அ ரேர் டிசீஸ். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்ப அதுக்கான ஒரு அவேர்னஸ் வேணுங்கிறதுக்கான ஒரு டே தான் இது. ஸோ ஷேர் யுவர் கலர்ஸ் தான் அதோட தீம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ISRO successfully conducts flight acceptance hot test of CE-20 cryogenic engine for Chandrayaan 3. Chandrayaan 3 நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதோட ப்ரிப்பேர்ட்னஸில் இப்போ கிரையோஜெனிக் இன்ஜின் CE-20 வெரி லோ டெம்பரேச்சரில் வித் ஆக்சிடைசர் அண்ட் ஃபியூவல் வந்து இருக்கிறது தான் இட்ஸ் அ கிரையோஜெனிக் இன்ஜின். CE-20 தான் இதோட இன்ஜின். ஓகேவா? ஸோ ஹாட் டெஸ்ட் இப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ISRO பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஹாட் டெஸ்ட்னா என்னென்னா யூஸிங் தி கம்பஷன். கோல்ட் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, ஹாட் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஹாட் டெஸ்ட்னா கம்பஷன், எரிச்சு பார்த்து ஒழுங்காக செயல்படுதான்னு பார்க்குறது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CM Stalin laid the foundation stone for 44 hospitals in Tamil Nadu. இதெல்லாம் வந்து ஒரு மிஸ்சலேனியஸ் நியூஸில் பார்த்துலாம். ஸோ 1136 crores வந்து இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு 44 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டில் கொண்டு வரத போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்டு அதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோனும் வந்துட்டு லைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிஷ் சிசோடியா அண்ட் சத்யேந்திர ஜெயின் ரிசைன்டு their போஸ்ட் ஃப்ரம் டெல்லி கவர்மெண்ட். ஓகே, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மனிஷ் சிசோடியா பார்த்தீங்கன்னா என்னென்னா டெப்டி சிஎம் ஆஃப் டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ இவர் வந்து இந்த சத்யேந்திர ஜெயின் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு சுகாதார மினிஸ்டர், தட் இஸ் ஹெல்த் மினிஸ்டராக வந்துட்டு இருந்திருக்காரு. எதுக்கு? டெல்லி கவர்மெண்ட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்ப இவங்க 2 பேரும் வந்து அவங்களோட போஸ்ட்டை வந்து இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க. அண்ட் சிஎம் அக்செப்டட். பட் பிகாஸ் ஃபார் வாட், எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கன்னா இந்த மாதிரி வந்து லிக்கர் ஸ்கேமில் வந்து பண்ணியிருக்காங்க. ஏதோ அதில் வந்து டேக்ஸில் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க, கரப்ஷன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க வந்து அவங்களோட போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டான்னு பார்த்துட்டோம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த 2 நியூஸ்லாம் மிஸ்லேனியஸ் நியூஸ். ஸோ மித்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. பி ரெகுலர் டு வாட்ச். தேங்க்யூ.